Hi guys, welcome to RK Cricket Tamil. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா how to increase the bowling speed. பவுலிங் ஸ்பீடை எப்படி நம்ம நேச்சுரலாக ட்ரில்ஸ் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பவுலிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரில் இருக்குது. ஸோ அந்த ட்ரில்லை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களோட பவுலிங் ஸ்பீட் வந்து வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு ட்ரில்லை எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஒரு 3 கிலோ வெயிட் உள்ள ஒரு மெடிசன் பால். ஸோ இந்த மெடிசன் பாலை வச்சு ஈஸியாக வந்து நம்ம பவுலிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறத ட்ரில்ல நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டுறேன். ஸோ இது 3 கிலோ வெயிட்டே நான் ஆன்லைனில் வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ 3 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 3 கிலோ. ஸோ இந்த பால் வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக போகும்போது 4 கிலோவுக்கு மாறுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் அது வெயிட்லெஸ்ஸாக தெரிய நீங்கள் 5 கிலோ 6 கிலோன்னு சொல்லிட்டு மெடிசன் பால்ஸ் வெயிட்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் 3 kgs வெயிட் உள்ள ஒரு மெடிசன் பாலை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த மெடிசன் பால் பாருங்க, 3 kgs வெயிட்டு, நல்லா வெயிட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பர் பாலாக இருக்கட்டும், ஸ்டிச் பாலாக இருக்கட்டும், டென்னிஸ் பாலாக இருக்கட்டும், ரெட் டென்னிஸ் பாலாக இருக்கட்டும், ஸோ எந்த பாலாக இருந்தாலுமே சரி, ஸோ இந்த ஒரு ட்ரில்லை ஃபாலோ வந்து வேற லெவல் ஸ்பீடில் நீங்கள் போடுவீங்க. ஸோ அதுக்காக இந்த ட்ரில்லை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அந்த ட்ரில் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ அதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட பவுலிங் ஸ்பீட் வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மெடிசன் பாலை கையில் எடுத்துக்கோங்க. ஓகே, ரைட் ஹேண்ட் பவுலர்னா லெஃப்ட் லெக்கை ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணி பாலை கீழே அழுத்தி அடிக்கணும். ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் டாமினேட்டா புஷ் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் டாமினேட், நல்லா புஷ் பண்ணுங்க, புஷ் பண்ணி அழுத்துங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி. ஸோ இந்த ஒரு ட்ரில்லு ரைட் ஹேண்ட் வந்து டாமினேட்டாக இருக்கணும். அழுத்தத்தில் ரைட் ஹேண்டை வச்சு நல்லா அழுத்தணும் பாலை. ஒரு 3 கிலோ வெயிட் உள்ள பொருள். நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு அழுத்துங்க. ஸோ இதுமாரி பண்ணும்போது ஹாம்ஸு, ட்ரைசப்ஸு, பைசப்ஸு எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ உங்களுக்கு பவுலிங் போடும்போது வேறு லெவல் ஸ்பீட் கிடைக்கும் இதில். ஸோ இந்த ட்ரில்லை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 120 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போகிறதா இருந்தால் ஒரு 150 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆவீங்க. ஸோ சேம் இதில் தான் பாலை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ பவுலிங் போடுற மாதிரியே இந்த மெடிசன் பாலை தூக்கி போடணும். ஆனால் 3 கிலோ வெயிட்டு தூக்கி போட கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ட்ரில்லை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பவுலிங் போட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே கைஸ், இப்போ பவுலிங் போடுறதுக்கு மெயினாக நம்ம என்ன ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் பவுலிங் வேறு லெவலில் ஸ்பீடாக போடலாம். ஸோ அந்த ஷோல்டரை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த மெடிசன் பால் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் 3 கிலோ வெயிட் உள்ள ஒரு மெடிசன் பாலை வச்சு நான் சொன்ன ட்ரில்லை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண உங்களுக்கு அந்த பால் வெயிட்லெஸ்ஸாக போயிடும். ஸோ அது வெயிட்லெஸ்ஸாக போனதும் பால்ஸோட வெயிட் தான் இன்றைக்கி சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். 4 kgs 5 kgsன்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட பவுலிங் ஸ்பீட் வந்து வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் கைஸ். இது வந்து மெயின் ட்ரிக்கு. பவுலிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மெயின் ட்ரிக்கு. இதை ஃபாலோ பண்ணுங்கள். மெடிசன் பாலை வச்சு நான் சொன்ன அந்த ட்ரில்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 விதமான ட்ரில் இருக்குது இந்த மெடிசன் பாலை வச்சு. இந்த 3 ட்ரில்லையும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வேற லெவலில் பவுலிங் ஸ்பீட் போடுவீங்க. ஏன்னா இது ஒரு 3 கிலோ வெயிட் உள்ள பொருளை நீங்கள் தூக்கி போடும்போது
100 to 200 கிராம் வெயிட் உள்ள ஒரு பந்தை வேற லெவல் ஸ்பீடுக்கு போடுவீங்க. ஸோ அதுதான் இல்லை கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் பவுலிங்கை வேற லெவலில் ஸ்பீடில் போடலாம். இந்த ட்ரில்லை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. பெரிய பெரிய பவுலர்ஸ்லாம் இந்த ஒரு ட்ரில்லை தான் ஃபாலோ பண்ணி பவுலிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த ட்ரில்லை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட பவுலிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதேமாதிரி கிரிக்கெட் பற்றின யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை நான் உங்கள் ராஜ்கமல். இது நம்ம சேனல் ஆர்கே கிரிக்கெட் தமிழ். பாய்.